பச்சை பயிறு அப்படின்னா எங்கள் வீட்டை பொறுத்தளவு சாட்டர்டேக்காக நேர்ந்து விட்ட ஒரு ஐட்டமாகவே இருந்த காலம்லாம் இருக்குங்க. ஏன்னா எவ்ரி சாட்டர்டே லஞ்சுக்கு பார்த்தீங்கன்னா நான் பச்சை பயிறு குழம்பு தான் பண்ணுவேன். அதுலேயும் என்னோட குட்டி பையனுக்கு நான் செய்கிற பச்சை பயிறு குழம்புனா அவ்வளோ இஷ்டம். ரெகுலராக பண்ணால் கூட அவன் சாப்பிட்றதுக்கு ரெடியாக தான் இருந்தான். ஆனால் எனக்கு தான் வந்துட்டு ரொம்ப போரிங் ஆயிடுச்சு. ஏன்னா ரெகுலராக அதுவே பண்ணுறமே அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்ச நாள் ஓரம் கட்டி வச்சிட்டேன். இந்த வாரம் ஃபுல்லாக வந்துட்டு நான் அரிசி மாவுலாம் அரைச்சி வைக்க மாட்டேன். என்னால் மெனுலாம் நீங்கள் தான் கொடுக்கணும்னு சொல்லி என் ஹஸ்பண்ட் கிட்ட கொடுத்துறேன். அதனால் அவர் இன்றைக்கி கொடுத்த மெனு பார்த்தீங்க அப்படின்னா இந்த பச்சை பயிறு தோசை. இதை விட வேறு என்னங்க ஈஸியான வந்துட்டு ஒரு மெனு இருக்க போகுது. உடனே வந்துட்டு நம்ம பச்சை பயிறு ஊற வச்சு எடுத்து அரைக்கும் போது சோம்பு, இஞ்சி, பூண்டு, வரமிளகா, பச்சை மிளகா, உப்பு போட்டு அரைச்சி இன்ஸ்டண்ட்டாக தோசை எடுத்து ஊற்றுனீங்கன்னா தோசை அப்படியே நல்லா பேப்பர் மாதிரி வருங்க. ஆனால் ஒன்றே ஒன்றுங்க, நீங்கள் எண்ணெயை வந்துட்டு அப்படியே கொஞ்சம் தாராளமாக ஊற்றுங்க. தயவுசெய்து வந்துட்டு கஞ்சத்தனம் பண்ணி ஊற்றாதீங்க. தோசையோட டேஸ்ட் வந்துட்டு அந்தளவுக்கு சூப்பராக இருக்காது. அதுக்கு மேலே ஒரு கார சட்னியோ இல்லை பூண்டு சட்னியோ வச்சு சாப்பிட்டு பாருங்கள். அப்புறம் வந்து கமெண்ட் பண்ணுங்கள்.